அண்மை செய்தி. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தின் முன்பு ஜதி பல்லக்கு தூக்கிய ஆளுநர் RN ரவி தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். பார்த்தசாரதி கோவில் முகப்பில் இருந்து ஜதி பல்லக்கு ஊர்வலத்தை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்திருக்கிறார். பாரதியார் பிறந்த தினத்தை முன்னிட்டு தற்போது ஜதி பல்லக்கு தூக்கும் நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். பாரதியார் பிறந்த தினத்தை முன்னிட்டு தற்போது சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் ஜதி பல்லக்கு நிகழ்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மகாகவி பாரதியாரினுடைய 144வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பாரதியார் நினைவு இல்லத்தில் குறிப்பாக பார்த்தசாரதி சுவாமி கோயில் முகப்பிலிருந்து ஜதி பல்லக்கு ஊர்வலத்தை தமிழக ஆளுநர் RN ரவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கொடியசைத்து தொடங்கி வைத்தது மட்டுமல்லாமல் ஜதி பல்லக்கை தன் தோளில் சுமந்து சிறிது தூரம் ஆளுநர் RN ரவி நடந்து வந்தார். மேலும் அங்கிருக்கக்கூடிய பல்வேறு பிரமுகர்கள் மற்றும் குழந்தைகள் பாரதியாரினுடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு மிகவும் உற்சாகமாக நடனமாடி இந்த நாளை அனுசரித்து வருகிறார்கள். மேலும் தம் வாழ்நாள் முழுவதும் பாரதி பாரதி என்றே வாழ்ந்த பாரதியினுடைய தொண்டனாக இருக்கக்கூடிய இலக்கியத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மறைந்த குமரி அனந்தன் அவர்களினுடைய திருவுருவ படமும், அதே போல மேனாள் நாகாலாந்தினுடைய ஆளுநர் மறைந்த இல கணேசன் ஆகியோரினுடைய திருவுருவ படங்களை தமிழக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திறந்து வைத்தார். மேலும் அந்த படங்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்யப்பட்டது. பாரதியாரினுடைய அந்த விடுதலை கவிதைகளை யாராலும் மறக்க முடியாது. மேலும் பாரதியாரினுடைய அந்த விடுதலை கவிதைகள் மூலமாக தூங்கி கிடந்த அந்த மக்கள் அனைவருமே விழித்தெழுந்து விடுதலை வேட்கை கொண்டு போராடினார்கள் என்ற பல்வேறு அவரினுடைய வரலாறுகள் தற்பொழுது பகிரப்பட்டு வருகிறது. பாரதி என்பவர் பாரதி என்ற ஒரு தனியால் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு கவிதையினுடைய மகத்துவமாக இருந்திருக்கிறார். தமிழை, தன்னுடைய கவிதையை மக்களினுடைய நலனிற்காக, தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக தொடர்ந்து போராடி குரல் கொடுத்து ஒரு கவிஞன் வாழ்ந்து மறைந்தும் மீண்டும் பல ஆண்டுகள் கழித்தும் வாழக்கூடிய ஒரு மகத்தான வாழ்வை பாரதியார் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் போன்ற அவரது வரலாற்று குறிப்புகள் பொதுமக்களிடையே இன்று மிகவும் பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.